வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம தமிழ் வில்லேஜ் சேனலில் நம்ம பார்க்க போகிறது பிரண்டை துவையல். பிரண்டை துவையலுங்கிறது ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு துவையலுங்க. அடிப்பட்ட வீக்கம், சுளுக்கு, பிடிப்பு, எங்கேயாவது வலி சம்மந்தமாக இருக்கிறது, வயிறு செரிமான சக்தி, வாய்வு பிரச்சனை, மூல நரம்புகளில் எலும்புகளுக்கு நல்ல சக்தி கொடுக்கும். குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி, உடல் சுறுசுறுப்பாக நல்லா வச்சுக்கும். இதை எங்கே கிடைச்சாலும் விட்டுறாதீங்க. கிராமப்புறங்களில் கண்டிப்பாக கிடைக்கும். சிட்டிஸில் ஒரு சந்தையில் கண்டிப்பாக ஒரு ஓரமாக ஒரு பாட்டி எங்கேயாவது விற்றுட்ருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஒரு 20 ரூபாய்க்கு நீங்கள் இதை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வாங்கிடுங்க. இது எங்கள் தோட்டத்துலேருந்து நாங்கள் பறித்தது. முதல்ல இது எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் கைக்கு தடவிட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணுங்கள். பிரண்டையை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிவிட்டு அதோட நுனியை கட் பண்ணிடுங்க. அந்த இலையெல்லாம் எடுத்து வச்சுருங்க. இப்போ முத்துனதாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அதோட தோல் பகுதி 4 பக்கமும் இருக்கிற அந்த தோல் பகுதியை எடுத்துருங்க. முத்துனது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ரொம்ப அது கெட்டியாக இருக்கும், ரொம்ப திக்காக இருக்கும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதை இந்த மேலே இருக்கிற இந்த பகுதியை மட்டும் இந்த மாதிரி ஒன்று கத்தி எடுத்து சீவிக்கோங்க. இது எலசு இளந்தண்டு, அதனால் இதை நீங்கள் அப்படியே போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நீங்கள் அந்த தோலெல்லாம் எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணி இப்படி வச்சுருக்கேன். நம்ம துவையலுக்கு தேவையானவை: பூண்டு, மிளகாய், மல்லி, சின்ன வெங்காயம், தக்காளி, புளி. முதல்ல 5 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் நம்ம வடகம் எடுத்து வச்சுருக்கோம், வடகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மல்லி ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்கு அளவுக்கா. அடுத்தது வரமிளகாய் ஒரு 10 எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா காரம் கொஞ்சம் கம்மி பண்ணியே போட்டுக்கோங்க. பெரியவங்க சாப்பிட்றாங்கன்னா கொஞ்சம் சேர்த்திக்கோங்க, அதுவும் கொஞ்சம் டேஸ்ட்டு தரும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு ஒரு 4 பல் பூண்டு, இந்த மல்லி, மிளகாய் இதுவே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அடுத்தது தக்காளி, புளிப்புக்காக ஓரளவுக்கு புளிப்பு இருக்கிறதுக்காக நம்ம இந்த தக்காளி. அடுத்தது சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த துவையலுக்கு. அப்புறம் புளி, நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரண்டை. இப்போ பிரண்டை பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் பச்சையில் நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ இதை நல்லா நீங்கள் வதக்கிட்டே இருக்கிறப்ப கொஞ்சம் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் அதோட கலர் மாறினாலே உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிடும் இது வெந்துருச்சுன்னு. இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் அரைச்சதுக்கப்புறமும் டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போதைக்கு கொஞ்சம் பிரண்டைக்கு ஏற்ற அளவு போட்டுக்கோங்க. நல்லா உப்புக்காக நல்லா வதக்கிடுங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. உங்களுக்கு பிரண்டையை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம், நல்லா வதங்கியிருக்கு, அதோட கலரும் மாறி இருக்கு. இப்போ ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வதக்கி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. எதுவும் தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா அடிச்சிருக்கோம். சைடில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் அடிங்க. நல்லா மையாக அரைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சிட்டு நம்ம இப்போ தாளிக்கிறதுக்கு ரெடி ஆகிடலாம். நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. இப்போது நம்ம தாளிக்கிற மாதிரி தான். அதை நம்ம அரைச்சி வச்சுருக்கிற துவையலை போட்டு நல்லா அந்த எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி நல்லா கிளறிட்டே இருங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கிளறிக்கோங்க. அதோட கலரே மாறும். நல்லெண்ணெய் நம்ம ஊற்றிருக்கிறனால நல்லா சிகப்பாக வந்துடும். இப்போ நம்ம பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், இது ரொம்ப சக்தி மிகுந்த பிரண்டை துவையல். கண்டிப்பாக எங்கே பார்த்தாலும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த துவையலை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.